வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? OnePlus 9 Pro வாங்கக்கூடாதா? என்ன தம்பி என்னாச்சு? இந்த வீடியோ ஹிட் ஆகணும் அப்படி தானே நீங்கள் பண்ணுறீங்க, அப்படி தான் நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையாலுமே வந்து OnePlus 9 Proவில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இஷ்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus 9 Proவில் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த OnePlus 9 Pro வாங்கினவங்க எல்லாருக்கும் வந்து இப்போ ஃபோனில் வந்து கேமரா எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எங்கடா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus ஃபோரம், OnePlus கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து கம்ப்ளைண்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா OnePlus என்ன ரிப்ளை பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் டைமில் இருக்கீங்க, அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக்கோடைய கண்டிஷன்ஸ் வந்து டெம்பரேச்சர் யூஸ்வலாகவே அதிகமாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை வந்து அது என்னன்னு எங்களுக்கே தெரியும். வெளியில் இருக்க ஹீட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஹீட் ஆகுது அப்படின்றது தெரியும். ஆனால் OnePlus ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கும் போதே அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் பாப்அப் மெசேஜே வருது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனின் வெப்பநிலை அதிகமாக உள்ளதால் தயவு செய்து அதை குறிப்பதற்கு சிறிது நேரம் நீங்கள் புகைப்படம் எடுப்பதை தவிர்க்கவும். அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, ஸ்மார்ட் ஃபோனின் வெப்பநிலை அதிகமாக உள்ளதால் புகைப்படம் எடுக்க இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்து இங்கிலீஷில் மெசேஜ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பாப்அப் மெசேஜ் வரதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதை வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அதனால் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் மூலிமா வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஐஃபோன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வந்து ரொம்ப யோசிப்பாங்க. என்ன ஷார்ப்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும். பட் ஆனால் அது விடுங்க, அந்த கதையெல்லாம் எதுக்கு. இப்போ வந்து இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ணி அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் OnePlus பார்த்து கேட்டுக்கிறேன். எல்லா விஷயத்தையும் எல்லா ஃபோனும் நீங்கள் 7ல் லான்ச் பண்ணீங்க, 8ம் அதே மாதிரி தான் ஒரு அந்த டிண்ட் ஆகிற பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதில் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை. ஒருத்தரையும் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் இந்த ஃபோன் நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா? ஏன் வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட தான் அது வந்து குவாலிட்டி கண்ட்ரோலே செக் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு நிம்மதியாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு நம்பிக்கையா. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்டோட ஆயிடுச்சு இல்லையா. OnePlus கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஒரு தயாரிச்சுட்டு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு விற்றீங்க அப்படின்னா அது வந்து மக்களும் வந்து சந்தோஷமாக யூஸ் பண்ணுவாங்க. பெரிய கவர்னர். ஸோ இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையில் வந்து அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறது வந்து எந்த விஷயத்தில் நியாயம் சொல்லுங்கள்? ஓகே, இதான் இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தரையும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கொடுத்து மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து OnePlusல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். அப்படி சொல்லி தான் வந்து நிறைய பேர் இந்த ஃபோனை வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு பிராண்ட் கிரியேட் ஆச்சு. அந்த நம்பிக்கை என்னமோ குறையுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. சரி, இது ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து நம்மளோட யூசர்ஸ், நம்ம வாங்க போகிற மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க, டிக்கெட் நீங்க இந்த ஃபோனை வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்று கொடுக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கினவங்க கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயம் ஷேர் ஆகிட்டு அது வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் விட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்போ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் வந்ததுக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து கேமரா நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள். அது ஒரு 7 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள். ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்போ இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ரீப்ளேஸ் பண்ணி புது டிவைஸ் வாங்கிக்கோங்க. டிவைஸோட பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம். இதான் இந்த பிரச்சனை தான் நான் வந்து இதை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் OnePlus 9 Pro வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத இந்த சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் OnePlus லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.